கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சம்மருக்கு நம்ம கிட்னி பழம் ஜூஸ் தான் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதான் எங்கள் வீட்டு கிச்சனு. பார்க்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நேற்று ஜூஸ் போடும் போதே எங்கள் அம்மா பாதி கட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் அதில் இருக்கிற பீசஸ் மட்டும் வச்சு தான் நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். வலுவலு பழமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெயில் காலத்தில் ஜூஸ் போட்டால் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இந்த ஜூஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட். எங்கள் அம்மா எப்போவுமே எனக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் ஜூஸ் இது. இப்போ இதை சும்மா இப்படி க்யூபாக கட் பண்ணிக்கணும். நாரில் எடுத்துருவேன். நான் ஃபஸ்ட்டு எனக்கு கிட்னி பழம்லாம் நல்லா இருக்காதுன்னு தான் நினைப்பேன். ஆனால் ஜூஸ் எங்கள் அம்மா போட்டு கொடுத்தோன்னே அது பெரிய ஃபேன் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி சம்மருக்கு வந்து ஜூஸ் போட்டால் ஹெல்த்தி. அதனால தான் கிட்னி பழம் வந்து ஒரு சில்லான லிக்விட் ஃப்ரூட். அதனால் நம்மளோட ஸ்கின் நல்லா ஹெல்த்தி ஆகும், க்ளோயிங்காக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த கிட்னி பழம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். இப்போ இது வந்து சீசன் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து சின்னதாக இருக்கும். ஆல்ரெடி வெட்டி வச்ச பழம் தான், அதனால பெருசாக வெட்டுறதுக்குலாம் வேலை கிடையாது. மேலே இருக்க இந்த சரி தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து நான் பேசுகிறது உங்களுக்கு அவ்வளோ சத்தமாலாம் கேட்காது. ஸோ வால்யூமை வந்து கூட்டி வச்சு வந்து வீடியோவை பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி குக்கிங் ரெசிபிஸ்லாம் வேணும் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் நாங்கள் டெய்லி எப்போயாச்சும் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்சோண்டா வச்சுருக்கேன். நிறைய பழம் நம்ம சாப்பிட முடியாது, பார்த்தா நினச்சிக்கலாம் சாப்பிட முடியாது. ஸோ இப்போ வந்து பழம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஜூஸ் போடுறதுக்கு மிக்ஸி எடுக்கணும். நாங்கள் 2 வருஷமாக இந்த சேனல் வச்சுருக்கோம். ஆனால் அப்பப்போ தான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இனிமேக்கும் நிறையா வீடியோஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பால் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இது காய்ச்சாத பால் தான் எடுத்துருக்கேன். ஏற்கனவே காய்ச்சின பால் தான். அது வேறு ஒன்று கொட்டிக்கிட்டு இருக்கு. இது நெய்யாக வந்து உருவுது. ஓகே போதும். ஸோ நான் எனக்கு வந்து ஒரு 1/2 டம்ளருக்கு இருந்தால் பால் எடுத்துருக்கேன். காட்டுங்க. இதோ ஒரு 1/2 டம்ளர் பால். இப்போது இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சுகர் இருக்குது. 1.5 ஸ்பூன் சுகர் வச்சுருக்கேன். ஸோ இதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி நம்ம இந்த ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம். ஓகேவா? நான் வந்து அரைக்க போகிறேன். கிட்னி பழத்தை எடுத்துக்கலாம். எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டாச்சு, பார்த்துக்கோங்க. இந்த கிட்னி பழம் போட்டாச்சு. அடுத்து வந்து பசும் பால், காய்ச்சாத பால் தான். காலையிலே காய்ச்சினதுனால தான் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பால் தான். அதனால் அதை ஊற்றிக்கிறோம். நாங்கள் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் பழம் தான் சேர்த்துருக்கோம். சுகர் போட போகிறோம். சுகர் வந்து நான் 1.5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உங்களோட இனிப்பு பழத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் சேர்த்தா போதும். இப்போ வந்து அரைச்சிக்கலாம்.
இப்போ வந்து லிட்டு போட்டு மூடியாச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம் ஜூஸு. யாரெல்லாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. எப்படி இருக்கு நம்ம பார்த்துக்கலாம். நான் கன்சிஸ்டன்சி பார்த்துடலாம். நல்லா அரைச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் சுற்றி வச்சுட்டோம்னா இது நமக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ அரைச்சிருக்கும் நல்லா. இப்போ வந்து ஸ்பூன் எடுத்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, லிக்விடாக இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். திக்காயிருச்சு, நல்லா தண்ணியாக திக்காயிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு சின்ன கிளாஸில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சின்ன டம்ளர் தான் எடுத்துருக்கேனே, கொஞ்சம் தான் இருக்கு. இப்போ இட்லி சேர்த்துக்கலாம். ஸோ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து 2 பாதாம் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலான்னு. இப்போ வந்து பாதாம் ஊற்றுது மாதிரி நமக்கு பாதாம் வந்துருச்சு. இப்போ இப்போ கொஞ்சம் சின்னதாக இப்போ நான் வந்து இப்படி பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நட்ஸ் வேணும்னா நீங்கள் நட்ஸ் போட்டு உங்களோட ஜூஸை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே நீங்கள் ப்ளெயினாக குடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிர்னி பழம் ஜூஸ் தயார். ஸோ நீங்களும் இந்த சம்மருக்கு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும்னு இந்த மாதிரி ஜூஸஸ் போட்டு குடிங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இட்ஸ் வெரி ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் சம்மருக்கு நல்லா ஹைட்ரேட்டடாக இந்த மாதிரி ஜூஸஸ் குடிங்க. ஸோ தேங்க்யூ, பாய்.